என்னடி பண்ணுற? உப்பு வாயிலே வைக்க முடியல, அப்புறம் எடுத்து எடுத்து தின்னுக்கிறேன். எதில் உப்பு? எதில் உப்பு? நீயே செய்ய அப்போ மோர் மிளகா? ஒரு கிலோ மிளகா ஒரே ஆளே சாப்பிடலாம். மோர் மிளகா எப்படி செய்யணும்? மோர் மிளகா மிளகா வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருந்து போட்டுட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த காம்பு சின்ன சின்னதாக ஓட்ஸ் போடணும். இப்போ காம்பு ஆல்ரெடி கடையில் வைக்கிற மிளகா, இப்போ இது வந்து காம்போட தானே இருக்குது இந்த மிளகா. நம்ம சேர்த்து காம்பு எடுத்துட்டு அது ஓட்ஸ் போட்டு உப்பு போட்டு மோர் அடிச்சு மிளகால போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு ஊற வைக்கணும்? 2 நாள் போதும். ஊற வச்சு எடுத்துட்டு வெயில காய வச்சு மறுபடியும் அதே தண்ணியில போட்டு மறுபடியும் வெயில காய வச்சு மறுபடியும் அதே தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னா காரமே கொஞ்சம் கூட இருக்காது. டேஸ்டா இருக்கும் மோர் மிளகா. ஆனால் காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். காரம் இல்லைன்னா எப்படி? காரம் இல்லாமல் இருந்தால் தான் மோர் மிளகா டேஸ்ட் வரும். அந்த அளவுக்கு காரம் இருக்கணும், நெடி இருக்கணும், அப்படின்னு தான் நல்லா இருக்குது. இப்போ கூழ் கடையிலலாம் கொடுக்குறாங்க, அந்த மிளகா மாதிரி இருக்குமா? இந்த சுத்தமாக காரம் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு எப்படி நல்லா இருக்கும்? மோர் மிளகா எவ்வளோ நாளில் ஊற வச்சு வைத்துன்னு சொன்னால்? எவ்வளோ நேரம் ஊற வைக்கிற? மாங்காய் வத்தல் போடுற மாதிரி தான் இது. அதான் எத்தனை நாளைக்கு ஊற வைக்கணும்? 2 நாள் ஊற வச்சுட்டு மறுபடியும் வெயில்ல காய வச்சுட்டு அந்த தண்ணி மிளகாய் எடுத்து காய வைக்கும் போது அதில் மோர் தண்ணி அடியில் இருக்கும். மறுபடியும் அந்த மிளகாய் எடுத்து அதிலே போட்டு மறுபடியும் அதை குளிக்க வச்சுக்கணும். மறுபடியும் மண்ணல் காலையில் எடுத்து மறுபடியும் எடுத்து காய வச்சுட்டு மறுபடியும் அதே தண்ணி அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதிலே ஊற வச்சுட்டு அதான் எவ்வளோ நாளைக்கு ஆகும்? மிளகாய் இந்த மாதிரி காயிற வரைக்கும் காய வைக்கணும். சரி, அது வெயிலெல்லாம் காய வைக்கணுமா? வெயில்ல தான் காய வைப்பாங்க. நம்ம தலைமையில காய வைப்பாங்க, வெயில்ல தான் போட்டு காய வைப்பாங்க. பண்ணிடுறியா? பண்ணிடுறேன். தலையில தான் போட்டு காய வச்சிடறேன். என் தலையில இல்லை, மோர் மிளகா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பண்ணிடுறியா? பண்ணுறேன். எப்போ? நாளைக்கே பண்ணுறேன். எவ்வளோ வேணும் அதுக்கு? எவ்வளோ கிலோன்னு கடையில் தெரியாது, கேட்டுதான் சொல்லணும். 1 கிலோ தோராயமாக எவ்வளோ இருக்கும்? 120 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 120 ரூபாய் இருந்துச்சுன்னா அப்போ 1 கிலோ வாங்கினா போதுமா? 1 கிலோ வாங்கி மோர் மிளகா போட்டால் எவ்வளோ நாளைக்கு வச்சுன்னு சாப்பிடுவோம்? நாங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் எவ்வளோ நாள் அது நாளைக்கு. சும்மா அப்படியே தோராயமாக சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு 10 மிளகா வளர்த்து சாப்பிட்றேன்னு வச்சுக்க. 10 மிளகா உனக்கு கொஞ்சமே வெளியாது. 10 மிளகாலாம் எங்கத்தி மொழி? நீ வேற காரம் இருக்காதுன்ற. காரம் இல்லாமல் இருந்தால் நல்லா நான் மட்டும் அடிச்சு நவுத்திடுவேன். இப்போ இதில் உப்பு அதிகமாக இருக்குது இந்த மிளகாவில். இதையே நான் வந்து ஒரு 15 மிளகா அடிச்சு தின்னுடுன்னு வச்சுக்கலாம். உப்பு இல்லாமல் காரம் கரெக்டாக வச்சு இது பண்ணாங்கன்னா வறுத்தா நல்லா நறுக்குன்னு அடிச்சு சாப்பிட வேண்டியது தான். தொட்டுக்க மிளகாவா? மிளகாவே தேவையில்லை. மிளகா சாப்பிட்டது கழுத்து உள்ளே போகுது போல இருக்க. ஏன்? ஆமாம், உள்ள கழுத்து இஸ்துக்குமே, அது மாதிரி இஸ்துக்கிறா ஆட்டுற கழுத்தை. ஏன், என்ன ஆச்சு இந்த மிளகா சாப்பிட்டது? ஏன்னா உப்பு. நீ தண்ணி சோட்டில் தயிர் சோறு தானே சாப்பிட்ற, அதில் உப்பு போடாமல் சாப்பிட்டு இதை எடுத்து அப்படியே தொட்டுக்கா, உப்பு கரெக்டாகிடும். ஆச்சு, தேவையில்லையா? சரி.